மணியாவது ஆதல் வசனத்தை ஆரம்பிப்போமா? நான் ரெடி. ஆமா அண்ணே அர்க்கண்டே அனிரசமே. ஐயோ நீ ஏன் இங்க வந்த? அம்மாவுக்கு துணைக்கு. நான் அந்த துணைவா இருக்கிறேன். அப்புறம் நீ வரவா? நீ போ. சரிம்மா. அண்ணே ராமா ஆரம்பிப்போமா? ஓ நான் ரெடி. நான் உன்னை முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? ஐயோ நான் ஒண்ணு நினைக்கலையே. ஐயோ அதாவது நினைக்கணும். நான் உன்னை நினைத்தேன். பாப்பா ஆடு. நான் உன்னை நினைத்தேன். வேற ஏதாவது பாடு. என்ன பாடுறது? இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தான். பாடு. இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா? இதுக்குத்தானம்மா, இதுக்குத்தான். லவர்ஸ் 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 தக்கத்திம்மத்தா எந்த தாளத்தில் வா. அன்பேவா யார பாத்திரம் இந்த கேள்வி கேட்ட? அந்த படத்துல தானே இந்த பாட்டு வருது. ஆமையா சேலடும் வந்திருக்குது, சர்வரும் வந்திருக்கான். சாப்பிட்டு அப்புறம் ராஜு அம்மா ராஜு ராஜு ஆமா ராஜு ஏயா நிக்கிற? சாலடு உருகி போச்சு சார். அதுவும் உருகி போச்சா? அங்க வச்சுட்டு வெளியே போ. ராஜு இன்னும் போகலையா? நாளைக்கு நம்ம ஷோ எத்தனை மணிக்கு சார்? காதல் உனக்கு ஷோ ஹாவாய் போச்சா? ஹரியாதியா வெளியே போயா. ஐ சே யூ கெட் அவுட். நான் ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிப்புட்டேன். வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிப்புட்டேன். உண்மையிலதான் ஆசை, அந்த உண்மைய சொல்லிப்புட்டேன். ஊர்ல உள்ள ஃபோர்த் வார்ட் 6th பெட். நான் மிஸ்டர் அசோகனை பார்க்கணும். ஓ எமர்ஜென்சி வார்டுல போய் கேளுங்க. 2வது மாடியில இருக்கு. இந்த பக்கமா போனீங்கன்னா லிஃப்ட் இருக்கு. சார் நீங்க எங்க போறீங்க? நான் அந்த அம்மா கூட தான் வந்திருக்கேன். ஓ துணிஞ்சு போய் சொல்றீங்களே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். கோவப்படாதீங்க, சந்தர்ப்பம் அப்படி. நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட். என்கிட்ட பேட்டி கேட்க போறீங்களா? பிரயோஜனம் இல்ல. ஏன் உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? நேரத்தை நான் வேஸ்ட் பண்றேனா? இப்பதானே அது எனக்கு டேஸ்டா இருக்கு. பேச்சு நல்லா இல்ல, போக போக நல்லா இருக்கும். மிஸ்டர் இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. மேடம் கோவப்படாதீங்க. உங்களை போல நானும் அசோகனை தான் பார்க்க வந்திருக்கேன். அசோகன் எனக்கும் ஃப்ரெண்ட். அப்படியா? நான் தான் அசோகன் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். ஐ சீ. நான் மட்டும் இல்லைன்னா அசோகன் அனாதையா செத்திருப்பாரு. Thank you.
ஆமா, போலீஸ் வர வரல நம்ம இருக்க வேண்டாம். இப்போ அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. மேல என்ன சார் நடந்தது? Fight. நீங்க யாரு? நம்பர் இது. ஓஹோ. இப்ப நீங்க ஏன் ஓடி வந்தீங்கன்னு தான் எனக்கு புரியல. தற்காப்புக்காக தானே ஆஸ்பத்திரியில சண்டை போட்டீங்க. போலீஸ்காரங்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாம். உள்ளத சொன்னா நான் ஒரு ரவுடி. ஓ, ரவுடியா? அப்ப உங்க பேரு? பேப்பர்ல வர அளவுக்கு என் பேர் இன்னும் பிரபலமாகல. இந்த வீண் தெம்பம் எல்லாம் வேண்டாம். உங்க பேர் என்ன? சங்கர். என்ன யோசனை பண்ற? இது நான் கேள்விப்பட்ட பேரா இருக்கே. என் பேரை நீ கேள்விப்பட்டிருக்கிய? ஆமா, பேர் மட்டும் இல்ல, உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்கு. அசோகம் ஏதாவது சொன்னாரா? ஆமா, இந்த சாவி கொத்தியும் டைரியையும் உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி அசோகன் கார் விபத்தின் போது என்கிட்ட சொன்னாரு. இந்தாங்க, என் கடமை முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். உன் பேரை சொல்லவே இல்லையா? என் பேரு வித்யா. ஸ்வீட் நேம். ஏன் வித்யா, இந்த காரியத்துல நீ எப்படி சம்பந்தப்பட்ட? எனக்கு சம்பந்தமே இல்ல. நேத்து வரைக்கும் அசோகம் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க நாகமலை எஸ்டேட்ல பொங்கல் விழா கொண்டாடும் போது ஏதோ ஒரு வெடி சத்தம் கேட்டது. போய் பார்த்தா அசோகன் அங்க அடிபட்டு கிடந்தாரு. உடனே நான் தான் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். வெடி விபத்து தானே? ஆமா. ஆமா, கார்ல அசோகம் மட்டும் தான் இருந்தானா? இல்ல, ஒரு பொண்ணும் இருந்தா. ஆனா அவ இறந்துட்டான். அதோ எங்க வீடு வந்தாச்சு. வித்யா, சம்பந்தம் இல்லாம நீ இந்த காரியத்துல சேர்ந்துட்டியேன்னு நான் வருத்தப்படுறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களால உனக்கு ஆபத்து ஏற்படுறத நான் விரும்புறேன். யார் அவங்க? அசோகனை கொலை செய்ய முயற்சி பண்ணவன். ஆமா, எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது அப்புறமா சொல்றேன். இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் என்ன காப்பாத்திக்குவேன். ஆமா, ஒரு ஆபத்தை கடந்து வந்திருக்கோம். அந்த வெற்றியை கொண்டாட நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு சாயந்தரம் ஹாப்பியா ஒரு கிளப்புக்கு போயிட்டு வருவோமா? வீட்டை விட்டு வெளியே போகாதேன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு கூப்பிடுறீங்களே? அது வேற யாரு கூட போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என் கூட வரலாம். ஏன்னா நான் உன் கத்திரிக்காய். முதல்ல நீங்க தான் என் வீட்டுல விருந்து சாப்பிடணும். அதுதான் முறை. இப்பவே நான் ரெடி. அவசர தப்பாரு, எல்லாம் தயாராக வேண்டாமா? ஆமா. இன்னைக்கு ராத்திரி நல்ல விருந்து. ஓகே. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ அச்சப் பண்ணிக்கிட்டே இருக்கிற. நீங்க இறந்து போயிட்டாலும் உங்க சடலத்தை என்கிட்ட அனுப்பிச்சிடுங்க அத்தா. நீ ஹெச்சிமா செத்துட்டானா இல்லையான்னு பாக்கவா? சிலை வைக்கிறதுக்கு உங்க உருவம் வேண்டாமா? உங்களை வச்சு அளவெடுக்க வேண்டாமா? ஒரே அடியாக்கோ குழி வெட்டி அமிச்சிடலான்னு பாக்குறியா? சிலை செய்யறதுக்கு அலை மட்டும் தான் செய்வியா? பத்திரிகையும் அச்சடிப்பேன். உன் கல்யாணத்துக்கா? துக்கம் கொண்டாட. துக்கத்துக்கும் ஒரு கொண்டாட்டமா? அழவே மாட்டியா? ஓ, அழுவேனே. கலா, லிசன் கொடு. இந்தாமா. ஓ, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல? எதுக்கு? நான் பாடிட்டு தான் அழற பழக்கம். என்ன நடிகை பாருங்க. நான் பேக்ரவுண்ட் மியூசிக் பாடுறேன். நீங்க பாடணும். இக்குமே. பரவாயில்ல. ராஜு, நீ இங்கே இரு. இத வந்துட்டேன். ஏண்டா அவசர அவசரமா ஊருக்கு புறப்பட வேண்டிய இங்க வரதுக்கு தானா? அரியாள்றா நீ டாய். அவன்சிக்கிறேன்டா உன்னை. பையன் சாவ நோக்கி வந்திருக்கான்டா. வித்யா,
வித்யா, சங்கர், நீங்களா சங்கர்? வித்யா, என்ன ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கணுமே. இன்னும் என்னடா பண்றா? வாங்க சங்கர். வித்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வித்யா, 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 தாத்தா அங்கிள் வித்யா. பா 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 ஆம் வெச்சதே என்னடா போய் மெடிசன் பேக்க கொண்டு வா போ. வித்யா, வித்யா, ஏன்டா சங்கர் அருந்து பட்டி ஏன்டா கேட்ட? யாருக்கு உடம்பு சரியில்லை? வித்யாவுக்கா அனக்கா? கீப் குவைட். ஐயோ ஓசிப்பா. நீங்களா? இங்க எப்போ வந்தீங்க? நான் ஏதாவது மயக்கத்தில் இருந்தேனா? கவலைப்படாத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவரை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உஷன் மத்தியில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. டா, நீ என்ன செய்தன்னு நான் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சொல்லுங்க சங்கர், நீங்க நிச்சயமா சொல்லணும். ஒரு வெடிகுண்டால நீ என்ன கொல்ல பார்த்த. நானா? உங்களையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. பதட்டப்படாத. விஷம் மருந்த உன் உடம்புல ஏத்தி என்ன கொல்லும்படி எதிரிங்க உன்னை தூண்டிருக்காங்க. ஏண்டா சங்கர், எல்லா கொலையாளியும் தயார் செய்யற மாதிரியே வித்யாவையும் தயார் செஞ்சிருப்பாங்களோ? ஆமா, சங்கர், கையில பாத்தியா அவங்க இன்ஜெக்ஷன் பண்ண வடு. இது மிருகத்தனம். உங்களையே கொல்லும்படியா என்ன தூண்டி விட்டுருக்காங்களே, இது கொடுமை சங்கர், கொடுமை. டோன்ட் வரி, இதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். வித்யா, நாங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நல்ல அவனை சொல்லு. இருங்க, நான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன். அவரு நமக்கு எல்லா உதவியும் செய்யறதாக சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இப்ப நீ சுகமா இருக்க பாரு, அதுவே எனக்கு போதும். சங்கர், என்ன பாவியாக்க பார்த்த எதிரிங்களை சும்மா விடக்கூடாது. பதட்டப்படாத. இங்க நடந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். அப்பதான் எதிரிகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சரி, முதல்ல நாம நாகமலை எஸ்டேட்டுக்கு போவோம். ஐயோ, அங்கதானடா கார்ல போன அசோகனுக்கு அடி வச்சாங்க. ஆமாண்டா, அங்க போய் மேல ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. கமா குயிக். ஜாய் சா ஹங்கர், எதுக்கு இந்த மருந்து டப்பாவை எடுத்துக்கிறா? எத்தனை இன்ஜெக்ஷன் இன்னும் ஆவப்பட போதா? ஊர்லயே இருந்திருக்கலாம். இவனோட வந்து ஆண்டா என் ஆளு பார்த்தா என் மான அண்ணடா வருது.